வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கோனில் இருக்க எல்லா பெரிய பீஜன்ஸையும் வச்சு பெருசாக ஒரு பிளாக் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன மிஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூனில் வந்து இருக்க சின்ன சின்ன சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் கொடுக்கல. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி வந்து காட்டலான் இருக்கேன். வாங்க பார்ப்போம். போன மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்ஸ் எல்லாம் வந்து பறிக்கல. ஸோ கம்மியாக தான் வந்து பேர் வந்து முட்டையும் வச்சுருந்தது, பறிச்சது கம்மியாக தான் பறிச்சிருந்தது. பத்தாவதுக்கு போன மாதம் வேறு எலித்தொல்லை வேறு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும். மொத்தமாக 7லேருந்து கிட்டத்தட்ட 10 எலி பக்கமாக நான் பிடிச்சிட்டேன். இதே புறா கூண்டுலேருந்து எப்படி வருதுன்னே தெரில, வந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ நம்ம சிக்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஃபுல் சாம்பலில் வந்து ஒரு பேர் இருக்காங்க. இப்போ தான் வந்து ரெக்கம் முளைச்சி நல்லா கொஞ்சம் பறக்கிற கண்டிஷனில் இருப்பாங்கன்னு 2-3 நாளில் பறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் அது தெரிஞ்சு இதோட பேரண்ட் வந்து அடுத்த எக்ஸ் வந்து லே பண்ணியிருப்பாங்க. இதோட பேரண்ட் எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரில, வேற எங்கேயோ வந்து முட்டை வச்சுருந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் அதோட பேரண்ட் இருந்தாங்க. என்னடா இது, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பேர் இருக்கா. இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பேர் இருந்ததா நம்மகிட்ட சாம்பலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட செம்ம கலரில் ஒன்று இருந்தது. இந்த கலரில் என்கிட்ட இதுக்கு முன்னாடி பீஜனே இருந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு செட்டு. இதோட ஜோடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, பேர் செமையாக இருக்காங்களே. இது இந்த கேமரா கையில் வச்சுட்டு ஒத்த கையில் வந்து இதை ஹேண்டில் பண்ணி பிடிக்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றும் பயப்படாத. பார்க்கவே செமையாக இருக்குல்ல. ஒரு ஒயிட்டில் வந்து பிளாக்கில் அப்படியே கிரே ஒரு பென்சிலை வச்சு ஸ்கெட்ச் பண்ண மாதிரியே இருக்குல்ல. என்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த கலர் இருந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் தாட்டி வந்திருக்கு. இது என்ன பெருசாக வளர்ந்தா எப்படி வரும்னு தெரில. பார்ப்போம். உங்ககிட்ட யார்கிட்டையாவது இந்த கலர் இருந்துச்சுன்னா இது எப்படி வரும், எந்த லெவலில் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக வேறு எந்த பேர்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேரில் வந்து இந்த பேர் ஒன்று. இது ஆக்சுவலி இந்த பிளாக்ல வந்து லைட்டாக சிராஜ் மாதிரி இருக்குல்ல, இது ஆக்சுவலி பெரிய புறா. அந்த ஒன்று நம்ம பைபிள் வந்து ஓரமாக ஒட்ரஸில் தங்கிட்டு இருக்காங்கல்ல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குஞ்சு. இவன் என்ன பண்ணுவான், இவன் இங்கேயே இருந்துச்சுன்னா பிறந்த குஞ்சுக்கு ஏதாவது காயங்கீது பண்ணிடுவானா. இவனை நோவாவது பிடிச்சி வெளியே கூட பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம பையன் போட்டிருப்போம். அப்போ அடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பிடிக்கும் போல இருக்குது. மறந்துட்டாங்க நம்மள எல்லாத்தையும். பிடிச்சி வந்து வெளியே விட்டால் பரவாயில்ல. அங்கே வேறு பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி சிக்ஸாக வந்து பிறந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேட்சில் பிறந்தவ தான் இவன். எங்கே போய் தங்கிறதுன்னு தெரியாத இங்கே வந்து தங்கியிருக்கா. இவளை எப்படி பிடிக்கிறது? அவ்வளோதான். ஒன்றும் பயப்படாத. அவ்வளவு தான்டா. நல்லா க்யூட்டாக இருக்கான்ல. பைபிளில் கலர் இதே மாதிரி தான். இதனால அது மண்டையில் வேறு ஏதோ அடிப்பட்ட மாதிரி தெரியுது. மண்டையில் நம்ம பைபிளில் வேறு. இவனை கொண்டு போய் எங்கே விடலான்னா சம்மந்தமே இல்லாத கீழே விடுவோம். அப்போ தான் வந்து மேலே போவாத இருப்பான். போ. இவன் தான் பார்த்தீங்களா பறக்க வேண்டிய கண்டிஷனில் வளர்ந்துட்டான். ஆனால் இன்னும் வந்து அதே கூண்டில் இருக்கான். வேறு எந்த பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்காங்களா. ஆல்ரெடி என்ன பார்த்தோம், சாம்பலில் வந்து 2 பேர் பார்த்தோமா. சாம்பலில் வந்து 2 பேர் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேல வந்து 2 பார்த்தோம். வேறு எந்த பேர்னால் அங்கே இதில் ஒன்று பார்த்தோமா, நம்மளால் ஒத்தாலே. வேறு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஒன்று இருந்தது. எங்கே போச்சு? ஒயிட்டில் என்னடாச்சு? நம்ம பையன் நேற்று கூட நம்ம பையன் நல்லா தாங்க இருந்தான். ஆச்சு ஒன்று எதுவும் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்களேன். என்னடாச்சு? நேற்று கூட பார்க்க நல்லா தாங்க இருந்தான். நேற்று வந்து வீடியோவில் காட்டும் போது இந்த சைடு ஒரு ஒயிட் சிக் வந்து மேலே இருந்தாலும் அவன் தாங்க இவன். நேற்று பார்க்கும்போது நல்லா தான் இருந்தான். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஆக்சுவலி இது என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்களேன். இங்கே பாருங்களேன், இது வந்து ரேஸ் ஏதோ எறும்பு வந்து அரிச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏதோ எறும்பு வந்து அரிச்ச மாதிரி இருக்கு, புறா கொத்தன மாதிரி. ஆக்சுவலி இது என்ன
பிரச்சனைன்னே தெரியல. முடியெல்லாம் புடுங்கின மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேஷஸ் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கு இதுக்கு. ஆக்சுவலி இங்கெல்லாம் பாருங்களேன். ஆக்சுவலி முடி பாதி தான், முடி முக்கால்வாசி தான் முளைச்சிருக்கு, ஃபுல் முடியும் முளைக்கல. இப்போ இருந்தாலும் ஏதோ எறும்பெல்லாம் அரிச்ச மாதிரி இருக்கு. இவளுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில. ஒன்றும் இல்லைடா. அழிச்சிருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. தலை வேற லைட்டாக வீங்கிருக்கு. சாப்பாடு இறையும் தின்ன மாதிரி வேற தெரில. சரி, இவளுக்கு வந்து ஆயில்மெண்ட்டை வச்சு நம்ம தனியாக வச்சு கேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம புறாவுக்கு. ஸோ அப்போ பிடிச்சி நம்ம புறாவுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். நம்ம போய் நேற்று நல்லா தாங்க இருந்தான், என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான். ஒரு நாள் நைட்டில் இவனுக்கு இவ்வளோ டேமேஜ் யார் பண்ணியிருப்பா, இல்லை என்ன பண்ணியிருக்கும் சொல்லி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரிச்ச மாதிரி இருக்குது. இது ஏதாவது இன்ஃபெக்ஷனா, இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சதா, இல்லை புறாவும் சண்டை போட்டு இது மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பார்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த தாட்டி வந்து ஊராதமாக இருக்கேன், இது மாதிரி ஆகாத மாதிரி. ஆயில்மெண்ட் போடுறதுக்கு துடைச்சி வச்சுட்டு எங்கே ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச இடம் இல்லை, தலை, முதுகு, ரெக்கைக்கு கீழே, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. நேற்று பார்த்தேங்க. நேற்று ஆக்சுவலி எனக்கு முடிஞ்சால் அந்த வீடியோலேருந்து அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட போகிறேன். நேற்று பார்த்தேன். நேற்று நல்லா தான் இருந்தது. வலிக்கு தட்டுக்குதா. நேற்று நல்லா இருந்த குஞ்சு, நேற்று நல்லா இருந்த சிக்கு இன்னைக்கு இப்படி இருக்கு. நேற்று நல்லா இருந்த சிக்கு ஒன்றும் இல்லை. மீதி வேற எங்கே காயம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கையில் எல்லாம் சிறு சிறு வெட்டுக்காயம் மாதிரி, இது ஆக்சுவலி முடி முளைக்கிற ஸ்டேஜ் தான். ஆனால் இன்னும் வந்து சரியாக முடி முளைக்கல. அதுக்குள்ளார காயம் பண்ணி வச்சுருக்கேன். நம்மகிட்ட வேறு ஆயில்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. பின்ன இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டுட்டு நம்மளும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சப் பண்ணிட்டேன். சரியாயிடும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் நல்லா தான் இருக்குது. இந்த சைடும் இருக்கியா? ஒன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையலுக்கு வந்து எங்கெங்கே காய இருந்ததோ அங்கங்கே லைட்டாக வந்து வச்சுருக்கேன். இவனை கூண்டுக்குள்ளாரையே விட்டால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு தெரில. இவனை எங்கே தான் தனியாக வச்சு வளர்த்துறது? இவனை இங்கே விடுறது சரியில்லை. நம்ம இவனை தூக்கிட்டு போயிட்டு தனியாக நம்ம கோழி கூண்டு இருக்குல்ல, கோழி கூண்டில் ஒன்று விட்டுட்டு நம்மளே வந்து இறைய தண்ணியை ஊட்டி பார்ப்போம். எத்தனை நாள் வந்து ரெடி ஆகுறான்னு தெரில. கொஞ்சம் அடக்கமான கூண்டாக போட்டால் பரவாயில்ல. சரி பார்ப்போம். இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடலாம் நம்ம.
இதான் நம்ம பைபிளை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த ரூமில் தான் வைக்க போகிறோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சாக்கு போட்டிருக்கல்ல, இந்த இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சாக்கில் வந்து அந்த கூடையை போட்டு கமுத்து இங்கே தான் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பைபிளை வந்து குள்ளார விட்டுட்டு நம்ம போயிட்டு இவனுக்கு வந்து இறைய தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப கஷ்டப்படுறானே. பைபிளை விட்டுட்டோம். ஆக்சுவலி பயங்கரமாக அடிபட்டிருக்கான். சரி, நம்ம போயிட்டு இவனை விட்டுட்டு நம்ம போயிட்டு இறையும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு வச்சு கொஞ்சம் உடம்ப தேத்துவோம். அப்போ தான் நம்ம வெள்ளையனுக்கு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போதைக்கு ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா சாயங்காலத்துக்குள்ளார கொஞ்சம் தேறிடுவான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூண்டில் விடலாமா இல்லையான்னு பார்ப்போம். சாரி நண்பா, என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சு. நம்ம புறாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் நாளை வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன் நண்பா. மன்னிச்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கும் என்ன மாதிரியே புறானா பிடிக்கும்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.